இலங்கையிலும் விஜய் அரசியல். வாங்க விஜய் அண்ணா, பின்னணியில் என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி மிக குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தேசிய அரசியலை நோக்கி நகர்கிறது என்று பேசப்படுகிற நிலையில் இலங்கையில் இருந்தும் வாங்க விஜய் அண்ணா என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. இது வெறும் பாராட்டா அல்லது இதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா என்பதை இந்த தொகுப்பிலே பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது இலங்கை நாடாளுமன்றத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வாழ்த்து பலரது கவனத்தையும் ஈர்த்தது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் ராமநாதன் நாடாளுமன்றத்திலே பேசிய போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்தார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த அவர் தாவேக அமைச்சர்களை சந்தித்து பேசினார். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவரது சேவை உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு தேவை என்றும் கருத்து தெரிவித்தார். அர்ச்சுனன் மட்டுமல்ல, மலையக தேசிய முன்னணியினுடைய தலைவர் ரிஷி செந்திலும் போர் முடிந்த பிறகு தமிழர்களுக்கான வலுவான தலைமை இல்லாத சூழலில் உலகத் தமிழர்களுக்காக அந்த இடத்தை நிரப்புகின்ற ஆளுமையாக விஜய் உருவெடுக்க முடியும் என்று கூறிய செய்திகளும் வெளியாகின. மேலும் தங்களது கட்சி ஆரம்பத்தில் இருந்தே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதனால் ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து எழுகிறது. இலங்கை தமிழர்களுடைய அரசியலிலும் விஜயினுடைய பெயர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறதா? இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் சில சிங்கள அரசியல்வாதிகளும் விஜயை வாழ்த்தி இருக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவனுடைய மகன் நமல் ராஜபக்சே விஜய் கட்சி தொடங்கிய போதும் வாழ்த்து தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் சமூக வலைதளங்களே வாழ்த்து தெரிவித்தார். இது பலரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அரசியல் விமர்சகர்கள் இதற்குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களது பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துப்படி நடிகராக இருந்த காலத்திலிருந்தே விஜய்க்கு இலங்கையில் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் கணிசமான ரசிகர் வட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் சிங்களர்கள் மத்தியிலும் விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இந்த பின்னணியில் சில இலங்கை அரசியல்வாதிகள் விஜயனுடைய பிரபலத்தையும் செல்வாக்கையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த நினைக்கலாம் என்ற மதிப்பீடுகளும் இருக்கின்றன. அதேபோல் கடந்த கால அரசியல் காரணங்களால் சரிந்துவிட்ட தங்களது செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக சில அரசியல் தரப்பினர் விஜயை பாராட்டுகின்ற அரசியல் அணுகுமுறையை பின்பற்றுகிறார்கள் என்ற கருத்துகளும் முன்வைக்கப்படுகின்றன. தாவேகா உண்மையிலேயே இலங்கையில் அரசியல் ரீதியாக ஏதேனும் தடம் பதிக்க திட்டமிட்டிருக்கிறதா அல்லது இது சில அரசியல்வாதிகளுடைய அரசியல் அழைப்பா என்பதற்கான பதில் இன்னும் சில காலத்தில் நமக்கு தெளிவாக தெரிய வரும்.